டைலர், அதே கடை, அதே வாடகைங்க. நல்லதா இருந்தது. எல்லாமே நல்லா பாதுகாப்பு, பெண்களுக்கு தனியா பாதுகாப்பு, ஆண்களுக்கு எல்லாமே. ஒன்னும் ஒரு அசம்பவம் எதுவுமே நடக்கல. எல்லாமே கரெக்டா பக்காவா நல்லா நடந்துச்சு. அவங்க சொல்றவங்க அவங்க பாட்டுன்னு எந்த கோழிக்கிற நாய் எது சார் கிடைக்குது அது பாட்டுன்னு கோழிச்சுன்னு போட்டு சொல்லி போட்டோம். விஜய் பத்தி தப்பா பேசுறவங்க பேசின்னு போட்டோம். அவரை பேசினா எங்களை பேசின மாதிரி. குடும்பத்துல ஒருத்தர்னா அவர் எங்க அண்ணன் மாதிரி, எங்களுக்கு சகோதரி மாதிரி. கண்டிப்பா கண்டிப்பா செய்யட்டும் சார், கண்டிப்பா வரட்டும். அது செய்யட்டும், கையெழுத்து போடட்டும், மது விலகல் பண்ணட்டும். வேண்டாம் எங்களுக்கு அந்த மது. விஜய் வந்து எந்த அறிக்கையும் விடல, தேர்தலுக்கு முன்னாடி எந்த அறிக்கையும் அவர் விடல. ஆனா டிஎம்கே வந்து ரெட்டலைக்காரு இவங்க எல்லாம் வந்து அறிக்கை விட்டுக்கிறாங்க, நிறைய கோரிக்கை விட்டுக்கிறாங்க. எதுக்கு அந்த 5000? அது எங்களுடைய பணம், எங்களுடைய காசு, எங்களுடைய வரி, எங்களுடைய கரண்ட் பில்லு, இன்டாக்ஸ் வரி எல்லாமே எங்களுடைய பணம். அவர் பணத்தை எங்களுக்கு கொடுக்கலையே. அந்த 5000, 2000, 1000 அதெல்லாம் போன வருஷம் கொடுக்க வேண்டியதுனே. ஒரு 28 மாசம் நிக்க வச்சார் இல்லீங்களா? ஏன் கொடுக்கல? 3 வருஷமா ஏன் கொடுக்கல? இப்ப எலெக்ஷன் அப்போ ஒரே நாள்ல அந்த அறிக்கையை எப்படி நீ விட்ட? 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்து பெண்களை வந்து எப்படி இது பண்ண? போன வருஷம் கோடை காலமே வரலையா? கொடுத்தாங்களா? கோடை காலத்துல கொடுத்தாங்களா? கொடுக்கல. பெண்களுக்கு கொடுத்தாரா? கொடுக்கல. மாசம் மாசம் பொங்கலுக்கு கொடுப்பாரு, அந்த பணத்தை கொடுத்தாரா? ஏன் இப்ப மட்டும் கொடுத்த? அந்த 3000 ரூபாய் பணத்தை எதுக்கு கொடுத்த? 5000 எதுக்கு நீ கொடுத்த? எங்களுக்கு ஒரு அறிக்கை கூட நீ இடாம ஒரே நாள்ல அந்த பணத்தை எப்படி பெண்களுக்கு கொடுத்த? அது கூட பாதி பெண்களுக்கு தான் வந்துச்சு. முழுமையா இருக்கிற விதவிங்களுக்கும் முதுமையா வீடு இல்லாத இருக்கிறவங்களுக்கும் அந்த பணம் வந்து சேரல. எல்லாருக்கும் வந்து அந்த காசு சேரல. நாங்க கேட்கலையே அந்த காசு அவர்கிட்ட. எதுக்கு கொடுத்தாரு எங்களுக்கு? நீ அறிக்கை இடாத எதுக்கு அந்த பணத்தை கொடுத்த? ஒரே நாள்ல ஏன் கொடுத்த அந்த பணத்தை? வீட்டு பணத்தை கொடுத்த? மக்கள் பணம், மக்கள் பணத்தை மக்களுக்கே கொடுத்த. எங்க ஓட்டு டிவிக்கே தான். இந்த மாதிரி 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் வாங்கிட்டு இருக்குது விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அந்த 5000 ரூபாய் காசும் நம்மளுடைய காசு, மக்களுடைய காசு. அவங்க எடுத்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம வாங்கினு நம்ம யாருக்கு ஓட்டு குத்துறோமோ அதை பார்த்து நம்ம குத்தணும். சரியாக கரெக்டா விசிலுக்கு நீங்க குத்திட்டீங்கன்னா ஆட்சியும் உங்க குழந்தைங்களோட படிப்பும் எல்லாமே நல்லா இருக்கும். எஜுகேஷன்ல இருந்து எல்லாமே நல்லா பண்ணுவாரு. இன்னொன்னு, இன்னைக்கு மீட்டிங்கு பத்தி என்ன சொல்லணும்னா, நாங்க வந்துட்டு கர்நாடகா கோலார் கோல்ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த தளபதியோட மூஞ்சியை பாக்குறதுக்கு இங்க எல்லாரும் நாங்க வந்திருக்கோம். இத்தனை வருஷத்துல நான் ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு விக்கிரவாண்டிக்கு போனேன், என்னால் அவரை பார்க்க முடியல. அதே மாதிரி இங்கேயும் எனக்கு எங்கே பார்க்க முடியாதோ அப்படின்னு ரொம்ப மனசுதாபம் ரொம்ப இருந்துச்சு. பட் நான் அவரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எங்கள் பாய்ஸும் சரி, நாங்கள் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். நேர்லயே பார்த்தோம், ஃபுல்லா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுண்ணா. ஹாப்பியாக தானே இருக்குது ஃபுல்லா. நான் ஒரு 20-25 வருஷம் கனவுனா அது அப்படி சொல்லலாம். இப்பதான் ஒரு இது பார்த்த மாதிரி எப்படி ஒரு திருவிழாவை டைரக்டா பாக்குற போல காத்தா இருந்தா அவ்வளோ ப்ரெஷர். தளபதி ரூட் மேப் பார்த்து ஒரு மாதிரி சைக் ஆயிடுச்சு. இங்கே வந்து தளபதியை பார்த்தோம், எல்லாம் கிளியர், மனுஷெல்லாம் திருப்தியா ஜாலியாக சந்தோஷமா போகிறோம். தமிழ்நாடு மக்களுக்கு ஒரே ஒன்று சொல்றது என்னன்னாக்கா, தளபதியை கண்டிப்பாக வர வைக்கணும், அவ்வளோதான். ஒரு ஆட்சி சேஞ்ச் ஆகட்டோன்னா எங்கள் தலைவர் கூட பண்ணுவார், பண்ணாமல் அவரெல்லாம் சொல்ல மாட்டார். சொல்லுங்கெல்லாம் யாரும் பண்ணல, இவர் ஏதோ சொல்ல மாட்டார், பண்ணுவார். அது ஒரு நம்பிக்கை இன்னும் வார்த்தையே இல்லைண்ணா. அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்தோம். இருந்தாலும் எங்களுக்கு மனுஷன் நிறைவா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். 5000 ரூபாய் என்னன்னா காசு அண்ணன்கிட்ட வாங்கி யாருக்கு குத்தணுமோ சரியான ஒரு நாள் செல்லுவோம் 5000 ரூபாய். ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு யாருக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு ஏதோ இப்படி பாரு, இப்போ பாரு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அந்த மாதம், அவங்களுக்கு எல்லாம் ஒரு 5000 ரூபாய் பத்தமா? பத்தாது. 5000 ரூபாய் ஒரு கணக்கு வாங்கிக்கணும். கவர்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். எங்கள் தலைவர் என்னன்றாரு, படிப்பு மெயின். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு ஆள் படிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்ண்ணா. நாங்களாம் படிக்கல, கூலி வேலைக்கு போகிறோம். எங்கள் வீட்டில் எங்களுக்கு படிக்க வைக்கிறதா நாங்களாம் கூட நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போயிருந்துக்குவோம். இப்போது நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கொஞ்சம் ஒரு ஜென்ரேஷனு சேஞ்ச் ஆகுனாக்கா தலைவர் வரணும். எனக்கு தலைவர் வந்தால் நல்லா நடக்கும். ஆமாம்.
அவர் அப்பவே அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இதை பத்தி. மதுவை ஃபுல்லா ஒழிக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா படிப்படியா குறைப்பா, மக்களுக்கு நல்லதா தான் செய்யும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாரு. ஃபுல் எனர்ஜெட்டிக் எல்லாம். இப்போ அரசியல் தெரியாதவனுக்கு அரசியல் பழகுறாரு. இது வரைக்கும் இளைஞர்கள் அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா எங்கேயாவது? இப்ப இளைஞர் மாநாடு டிஎம்கே பண்ணுச்சு, ஆனா டிவிக்கே பண்ணதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? உங்களுக்கே தெரியும் அத. எங்களை பார்த்து காப்படிக்கிறாங்க டிஎம்கே, தெரியலீங்களா உங்களுக்கு? தளபதியை பார்த்துதான் இப்ப வருங்கால இப்ப இருக்கிற முதல்வரே எங்க தலைவரை பார்த்துதான் காப்படிக்கிறாரு. நிக்கிறது, உக்காருது, ட்ரெஸ் கோடு, இப்ப ஒரு சில்லு எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே எங்களை பார்த்து காப்படிக்கிறாரு. நாங்க தான் அரசியல் தெரியலன்றாங்க, எங்களை பார்த்து அவங்க காப்படிக்கிறாங்க. முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாருங்க, ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து எங்க தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாருங்க. தளபதியா அவர் மாறணும்னு பாக்குறாருங்க.